ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் மகாவுக்கு இசைக்கு கால் பண்ணுறாரு. அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததும், அக்கா நான் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டேங்க்கா அப்படின்றாரு. உடனே மகா என்ன சொல்கிறாங்கன்னா, இசைக்கு நீ வீட்டுக்கெல்லாம் வர முடியாது இசைக்கு, அன்னபூர்ணி அக்கா உன்னை சேர்க்க மாட்டாங்க, அதனால் நீ எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வெளியிலேயே தங்கிக்கோடா, வீடு எதனா வாடகை எடுத்து தங்கிக்கோடான்றாங்க. அக்கா நான் என்னக்கா பண்ணுவேன், என் கையில் காசே இல்லைக்கா, எனக்கு பசிக்குதுக்கா, ரொம்ப ஜெயிலையும் சாப்பாடு நல்லாவே இல்லைக்கா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு இசைக்கு. வேற வழி இல்லை இசைக்கு, நீ வெளியே தான் தங்கி ஆகணும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அக்கா என்கிட்ட பணமே இல்லைக்கா, ஏதாச்சும் பணம் வச்சுருந்தா கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கேட்குறாரு. உடனே மகா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிடா நான் ஏதாச்சும் பண்ணுறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை சிவாவும் பார்த்துடுறாரு. மகா அட்வொகேட் கிட்ட எடுத்துன்னு போய் பணம் கொடுத்ததையும் பார்த்துடுறாரு. இசைக்கு கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதையும் இதை நோட் பண்ணுறாரு சிவா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா சரிடா நான் வரேன் இசைக்கு, நீ அங்கேயே இரு, அந்த கோயிலாண்டியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்ட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறமா அன்னபூர்ணி அம்மா அவங்க வேற கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஐயர் சொல்கிறாரு, வாங்க அன்னபூர்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீட்டு மருமக சிந்து இருக்காளே அவள் தான் நிறைய புண்ணியத்தை தேடுறாளேம்மா அப்படின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது என்னுடைய மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணியிருந்தேன், எங்களுக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லைம்மா, அதனால் என் ஒய்ஃபை யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியல, அப்போ சிந்து தான் எங்களுக்கு பிள்ளை மாதிரி இருந்து எங்கள் மனைவியை பார்த்துக்கிட்டா, அதனால் அவளுடைய புண்ணியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சேரும்மா, நல்ல பிள்ளை, அதுவும் இல்லாமல் நிறைய ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவள் நிறைய அன்னதானம் உதவிகள்லாம் செய்கிறா, அவள் கேன்டீன் வச்சு நடத்துகிறாள், சூப்பராக இருக்குமா அவளுடைய ஃபுட்டு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்போ மகா சொல்கிறாங்க அன்னபூர்ணிக்கிட்ட, அக்கா ஏதோ இந்த ஐயர் சிந்து பணம் கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது, அவளைய பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகா. அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அதாவது மகா நீ அப்படிலாம் சொல்லாத, இவர் பணம் கொடுத்துலாம் பேசலை, உண்மையாகவே அவருக்கு நடந்ததை வச்சு தான் பேசுகிறாரு அப்படின்றாங்க. என்னக்கா சிந்து மேலே ரொம்ப இறக்கப்படுறீங்க அப்படின்றாங்க. இல்லை நான் சிந்து மேலே எப்பவுமே இறக்கப்பட மாட்டேன், அதுக்குன்னு என் பிள்ளைக்கு அவள் செய்த துரோகத்தெல்லாம் நான் மறக்கவும் மாட்டேன், அவள் செய்த நல்ல காரியங்களும் உண்டு இல்லை மகா, நான் அவளை கடைசி வரையும் என் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் இருந்தாலும் அவள் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மகா இசைக்கு கோவிலில் போய் பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்களுடைய வலையில கழட்டி அவருக்கு கொடுக்குறாங்க. எந்தடா இசைக்கு, நீ எப்படியாச்சும் ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கிக்கோடா, நீ சாப்பிட்றதுக்கெல்லாம் இதை வச்சு பொழைச்சிக்கோடா அப்படின்றாங்க. அக்கா காயத்ரி எப்படிக்கா இருக்கிறா, அவகிட்ட என்னை எப்படியாவது சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுக்கா அப்படின்றாரு. காயத்ரிலாம் உன் கூட வாழ முடியாதுன்னே சொல்லிட்டாடா, அதனால் அந்த அன்னபூர்ணியும் சேர்க்க மாட்டாங்க, காயத்ரிக்கும் வேற கல்யாணம் பண்ணலான் இருக்காங்கடா, இனிமேல் அதெல்லாம் கனவுலலாம் பார்க்காதடா, நினச்சி கூட பார்க்காத அப்படின்றாங்க. உடனே அவங்க வலையில் கொடுத்துட்டு நீ எப்படியாவது இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா நீ நினச்சிட்ருக்க, நீ சொல்லி தானக்கா சிந்து ரூம்லேருந்து அந்த நகையை நான் திருடினேன், நீ தானக்கா அந்த பத்தர்கிட்ட சொல்லி நகையை உருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு இசைக்கு. இதை சிவா கேட்டுடுறாருங்க. கோயிலில் பின்தொடர்ந்துட்டே இவங்க பேசுகிறது எல்லாம் கேட்டுடுறாரு. கேட்ட பிறகு சரிடா நீ எப்படியாச்சும் பார்த்துக்கடா, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா சிவா என்ன பண்ணுறாருன்னா, இசைக்கையே ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணிவிட்டு இசைக்கையை பிடிச்சி, உண்மையை ஒழுங்காக சொல்லுடா, எங்கள் அம்மா சொல்லி தான் நீ சிந்து ரூம்லேருந்து நகையை எடுத்தியா, திருநியா, உண்மையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அடி தாங்க முடியாமல் இசைக்கையும் ஆமான்னு சொல்லிடுறாரு. அப்படியே ஷாக் ஆகுதுங்க சிவாவுக்கு. நாளைக்கு சிவா இதை தெரிஞ்சதும் வீட்டுக்கு போயிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லுவாரா இல்லை சமயம் பார்த்து சொல்லுவாரா அப்படின்ற கதையை தொடர்ந்து ஆவலுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.